அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. இயேசுவில் பிரியமான அன்பு அருள் தந்தையே, அன்பு இறை மக்களே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? திருவிழா வேற தொடங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் ஒரே கோலாகலம் கொண்டாட்டம் தான். அன்பு உங்களிடம் இருக்கின்றதா? அன்பு நம்மிடம் இருக்கின்றதா? அன்பு இருக்கா? அன்பு இருக்கா இல்லையா? எங்கே இருக்கு? சரி விட, எல்லாருக்கிட்டையுமே அன்பு இருக்கு. எல்லாருமே அன்பு செய்யக்கூடிய. ஏனென்றால் இறைவன் அன்பு இல்லை என்றால் அது ஒன்றுமே, அது கல்லுக்கு சமம். அது ஒரு பொருள், அவ்வளோதான். ஏன்னா மனிதர்களுக்கு இறைவன் அன்பை கொடுத்து இருக்கின்றார். பிறர் அன்பு இருக்கா? பிறர் அன்பு இருக்கா? பிறர் அன்பு இருக்கு பாப்பா. பிறர் அன்பு இருக்கா? இருக்கா இல்லையா? பிறர் அன்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. ஆமா இல்லையா? ஆம். ஆம் இருந்தால் ஊரில் சண்டையே நடக்காது, பக்கத்து வீட்டில் பிரச்சனையே வராது, எல்லாருமே சந்தோஷம். பிறர் அன்பு இருக்கிற இடத்துல சண்டை வருமா? கோபம் வருமா? எனவேதான் கணவன் மனைவி இன்பத்திலும் துன்பத்திலும் பிறநலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்த என் வாழ்நாள் முழுவதும் நான் அன்பு செய்யும் நேசிக்கும் வாக்களிக்கின்றேன். உடன்படிக்கை அன்பு. அங்கு பிறர் அன்பு, ரெண்டு பேருக்குமே பிறர் அன்பு இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராது. எனவே பிறர் அன்பு நம்மிடம் இருக்கின்றதா இல்லையா என்பதுதான் இன்றைய நாளிலே நம் அன்னை ஒரு முன்மாதிரியாக வைத்து நம்மை சிந்திக்க இறைவன் இத்தகைய நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, பெண்களுக்கு விவிலியத்திலே பிடித்த 2 நபர்கள் யாராவது சொல்ல முடியுமா? பெண்களுக்கு விவிலியத்திலே பிடித்த 2 நபர்கள், ரொம்ப பிடிச்சமானவங்க. அக்கா சொல்ல முடியுமா? முன்னாடி வந்து உட்காந்து தப்பாக போச்சான்னு கேட்குறாங்க. 2 நபர்கள் விவிலியத்தில் இதேமாரி தான் ஒரு கூட்டத்தில் நடக்கின்ற போது கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு 2 பேரை பிடிக்கும். ஒன்று அன்னை மரியாவை பிடிக்கும். அன்னை மரியாவை பிடிக்கல எல்லாருக்குமே? அப்புறம் ஏன் சொல்லலை? எல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. அன்னை மரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது யாரை பிடிக்குன்னா ஏவாளை பிடிக்கும். யாரை? ஏவாளை பிடிக்கும் அப்படி சொன்னாங்க. ஏன் இந்த 2 நபரை மட்டும் உங்களுக்கு பிடிக்குது, மற்ற யாருமே பிடிக்கல? ஜீசஸ் இருக்கிறாங்க, நிறைய நீதி தலைவர்கள் இருக்கின்றார்கள், இறைவாக்கினர் இருக்கிறாங்க, யோசேப்பு இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இந்த 2 நபர் மட்டும் பிடிக்குதுன்னு என்று கேட்கின்ற போது அந்த அம்மா சொன்னாங்களாம், இவங்களுக்கு தான் மாமியார் மாமனார் இல்லை, இவங்களுக்கு தான் மாமியார் மாமனாரும் இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது பல பிரச்சனைகள் வருகின்றது, பல துன்பங்கள் வருகின்றது. எனவே குடும்பத்தில் கணவன் மனைவி ஏற்றுக்கொள்வதில்லை, மாமனார் மருமகளிடையே சண்டை, பிள்ளைகளுக்கிடையே சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை. இவை அனைத்திற்கு ஒரே தீர்வு பிறர் அன்பு இல்லாத ஒரே ஒரு காரணம். பிறர் அன்பு இல்லாத ஒரே ஒரு அந்த குணநலம் இல்லாததன் மூலமாக இந்த உலகில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனா, அல்லது கோபத்தின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சியை நான் இழந்து கொண்டு வருகின்றேன் என்று சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை எருசலேமுக்கு குடும்பத்தோடு செல்கின்ற போது மாமியாருடைய ஆசையாக இருக்குது. மருமகிட்ட கேட்குறாங்க, எப்படியாவது இயேசு பிறந்த இடத்தையும் இயேசு இருந்த இடத்தையும் நான் பார்க்கணும், என்னை தயவு செய்து கூப்பிட்டு போவோமா சொல்லி எவ்வளோ சண்டை போட்டு அதுக்கப்புறம் மாமியார் மருமகெல்லாம் குடும்பத்தோடு போகிறாங்க. போயிட்டு எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க. பார்க்கின்ற பொழுது பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் தாங்க முடியல. திடீர்னு மாமியார் இறந்து விடுகிறார்கள். யார் இறந்துடுறாங்க? மாமியார் இறந்துடுறாங்க. உடனே என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே மருமகள் கைடை போய் கேட்குறாரு, எங்கள் மாமியார் என்ன படத்தில் இறந்துட்டாங்க, ஏதாவது விசாரிங்க, அடக்கம் பண்ணணும் என்று கேட்கின்ற பொழுது கைடு அவங்கள அழைத்து சென்ற கைடு போய் என்ன பண்ணுறாரு, விசாரிக்கிறார். விசாரித்து முடித்து வந்து அந்த பெண்ணிடம் கூறுகின்றார், அம்மா 2 வழி தான் இருக்குது, 2 வழி தான் இருக்குது. ஒரு வழி, இங்கேயே அடக்கம் பண்ணிட்டேன்னா செலவு கம்மி, அங்கேயே எருசலேமில் அடக்கம் பண்ணிட்டா செலவு கம்மி. உங்கள் ஊரில் போய் அடக்கம் பண்ணனா அதிக செலவாகும். என்னாகும்? அதிக செலவாகும். எனவே நீங்களே முடிவு பண்ணிங்க, எனக்கு 2த்துக்குமே நான் வழியை ஏற்படுத்துகிறேன் என்று அந்த பெண்மணியிடம் அந்த கைடு கூறுகின்றார். உடனே அந்த பெண்மணி கூறுறாங்க, வேணாம் வேணாம், நான் எங்கள் ஊர்லேயே எடுத்து போயிட்டு அடக்கம் பண்ணிக்கிறேன், எங்கள் ஊர்லேயே நான் போய் அடக்கம் பண்ணிடுறேன், இங்கே வேணாம் என்று அந்த பெண்மணி. உடனே கைடுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இப்படி ஒரு மருமகளா, இப்படி ஒரு மருமகளா என்று கேட்கின்ற போது
அந்த மருமகள். அப்படிலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து இறந்து அடக்கம் பண்ணி எத்தனை நாள் உயிர் இருக்காங்க? 3 நாளில் உயிர்த்து வந்துட்டாங்க. ஒருவேளை எங்கள் மாமியார் அடக்கம் பண்ணிட்டா 3 நாளில் உயிர்த்து வந்தாலும் வருவாங்க. ஏது எனக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை, எங்கள் ஊர்லேயே போய் நான் அடக்கம் பண்ணிடுறேன் என்று அந்த பெண்மணி கூறினார். இது இயேசு பிரியமானவர்களே, இது சிரிப்பதற்காக அல்ல, உறவுகளுக்கிடையே உண்மையான அன்பு இருக்கின்றதா இல்லையா என்று நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய 3 வாசகமும் அன்பு இல்லாத ஒரே காரணத்தால் கடவுளுடைய அருளையும் இரக்கத்தையும் நம்முடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தையும் இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் இந்த இறைவாற்றின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே பிறர் அன்பு மிக முக்கியமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் யாரிடமும் காட்டாமல் அது நம் உள்ளத்திலே வைத்து கொண்டு இருப்பதன் மூலமாக எந்த ஒரு பயனும் இல்லை என்பதுதான் இறைவன் மூலமாக, அன்னை மரியா மூலமாக, சூசையப்பர் மூலமாக, இறைவாக்கின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே பழைய பாடலே இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒரு பழைய பாடல் இருக்கின்ற அந்த வார்த்தையானது மிக அருமையாக இருக்கும். எனவே அந்த ஊரில் பார்த்தா இவனா இவளா, இந்த குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா, இவரை பற்றி தெரியாதா என்று பிறர் மூலமாக குறைகளை கூறுகின்ற பொழுது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? குறை கூறுவார்கள், நிறை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது, குறைகளும் இருக்கும். ஆனால் அந்த குறையை தாண்டி பிறர் அன்பு இருக்கின்ற பொழுது எவரெவரெல்லாம் குறை கூறினார்களோ அது நிறையாக மாறி இவர் போல ஒரு மனிதர் வாழ முடியாது, இந்த பெண்மணி போன்ற ஒரு மனிதர் வாழ முடியாது. எனவே அன்னை மரியா அந்த உலகம் முழுவதும் புகழ்ந்து வணக்கத்தை கூறுகின்றோம் என்றால் ஒரே காரணம், அவருடைய வாழ்க்கை பிறர் அன்புக்காக, பிறருக்காக, நமக்காக முழுமையாக கொடுத்ததன் மூலமாக அன்னை மரியாவை இறைவன் உயர்த்துகின்றார். அன்னை மரியா வானத்திலிருந்து வரல, சாதா சுவைக்கின் அண்ணாக்கு நீங்கள் எப்படி பிறந்தீங்களோ அதே மாரி தான் அன்னை மரியா பிறந்திருக்கிறாரு, அதே மாரி தான் அந்தோணியார் பிறந்திருக்கிறாரு, சூசையப்பர் பிறந்திருக்காரு. ஏன் இவர்கள் புனிதர்களாக, இவர்கள் இவ்வளவு உயர்த்தப்பட்டு இருக்கிறார் கடவுள் மூலமாக என்றால், இவர்கள் சுயநலத்தோடு இல்லாமல் பிறநலத்தோடு பிறரை அன்பு செய்து பிறர் அன்பை பிறருக்கு கொடுத்து அங்கு கடவுளை முழுமையாக காணுகின்றார்கள் என்பதை இந்த வார்த்தை கூறுகின்றது. எனவே இந்த ஊரிலே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது ஒரு பெரிய பணக்காரர், எனவே பணம் இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது. ஆனால் இதை வைத்து நாம் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவை அனைத்தும் இருந்தாலும் சாதாரண ஒரு குடிசையில் அமர்ந்து உறங்குகின்ற மனிதரால் உண்மையாக அமைதியாக உறங்க முடிகின்றது. ஆனால் பொருள் வைத்துக்கொண்டு, பதவியை வைத்துக்கொண்டு, அனைத்தும் இருந்து என்னால் அமைதியாக உறங்க முடியவில்லை என்றால் என்னிடத்திலே அச்சம் இருக்கின்றது, பொறாமை இருக்கின்றது, பகிர்வு இல்லை, மன்னிக்காத தன்மை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே பொருட்களை வைத்து, பதவிகளை வைத்து நாம் பிறர் அன்பை, எனவே அழிந்து போகின்ற செல்வத்தை வைத்து நல்ல மனிதர்களை, நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்கள் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. எனவே தான் அன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அன்பு அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே கடவுள் இஸ்ராயல் மக்கள் மீது அங்கு அன்பை வெளிப்படுத்துகின்றார். அவர்கள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, எனவே அவர்கள் இருளில் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் துன்பமாக இருக்கின்றது, அவருடைய வாழ்க்கையில் வேதனை இருந்ததாக இருக்கின்றது. எனவேதான் அவருடைய கழுத்தில் நகத்தடியானது அடிமைகளாக இருப்பதை இறைவார்த்தை சுட்டி காட்டுகின்றது. இப்படிப்பட்ட மக்களுக்கு பேரொளியை இறைவன் கொடுக்கின்றார், அதுதான் அன்பு. எனவே கடவுளுடைய அன்பை இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கின்றார். அந்த அன்பை பெற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள்? சாவின் நிழலில் இருந்த மக்கள் ஒளியின் சுடரில் ஒளியில் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் கடவுளுடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டீர்கள். அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் மக்களாக இருப்பார்கள். எனவே என்னுடைய குடும்பத்தில் நான் எதை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றேன், எதை என்னுடைய கணவருக்கு கொடுக்கின்றேன், எதை நான் பெரியவர்களுக்கு கொடுக்கின்றேன். நீங்கள் பொருள் கொடுத்தாலும் அது அழிந்து போகக்கூடியது, பணம் கொடுத்தாலும் அது அழிந்து போகக்கூடியது. எனவே அழியா செல்வமாக கல்வியும் பிறரன்பும் எப்போது ஒரு மனிதருக்கு கிடைக்கின்றதோ அப்பொழுது அவர்கள் வாழ்வடைவார்கள் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே இன்றைய முதல் வாசகத்திலே இறைவனுடைய அன்பு இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இரண்டாம் வாசகத்திலே பார்க்கின்ற போது பவுலடியார் தெளிவாக கூறுவார், நான் உயர்ந்தவன், நீ
கீழுள்ளவன் என்று அப்படி பார்க்கிற அனைவரும் சமம் என்பதை எடுத்து காட்டுகின்றார். எனவே பவுலாகிய நான் உங்களுக்காக சிலுவையில் அறையவில்லை. என்னிடத்தில் பணம் இருக்கின்றது, என்னிடத்தில் பதவி இருக்கின்றது, நான் ஒரு அரசாங்க ஊழியராக இருந்து கொண்டு இருக்கின்றேன், என்னுடைய செல்வாக்கு இருக்கின்றது. இவை அனைத்தும் நாம் சம்பாதித்தது கிடையாது. கடவுள் நினைச்சா ஒரு சுட்டிகள் என்ன பண்ணுவார், தரமட்டமாக. யாரு? யோபு. இறைவார்த்தை யோபு எடுத்துக்கலாம். யோபிடம் எல்லாமே இருந்தது. ஆனால் யோபுக்குரிய ஒரே வார்த்தை, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். இது நான் கொடுத்தது அல்ல, கடவுள் கொடுத்தது. எனவே யோபு அனைத்தையும் இழந்தாலும் கடவுள் மீது வைத்துள்ள அந்த அன்பு நம்பிக்கை அழிக்கவில்லை. எனவே நான் இறுதியில் எதையெல்லாம் இழந்தாரோ அதை அனைத்தும் யோபு 100 மடங்காக பெற்றுக்கொண்டார். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தாலும் இதன் மூலமாக எவரையும் தாழ்த்தாமல் அனைவரும் சமமாக கருதுகின்ற பொழுது நாம் இன்னும் அதிகமாக 100 மடங்காக, 80 மடங்காக, 60 மடங்காக இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நல்லா பணக்காரா வாழ்ந்தாங்க, நல்லா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்படி அவர்கள் குடும்பம் அழிந்து விட்டது என்றால் அங்கு பகிர்வு இல்லை, பிறர் அன்பு இல்லை. எனவே எந்த குடும்பத்தில் அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கின்றதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே பவுலடியார் கூறுகின்றார், அப்போலோ என்று இவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று, பவுலை சார்ந்தவர்கள் என்று நீங்கள் பிரிவினைகளை ஏற்படுத்தாதீர்கள். அனைவரும் ஒரு மனதோடு ஒரே தீர்மானத்தோடு நீங்கள் இருக்கின்ற போது இந்த நங்காத்தூர் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நங்காத்தூரிலே அன்பு இருக்கும். இந்த நங்காத்தூரில் எப்பொழுதும் குடும்பமான ஆசீர்வதிக்கப்பட்டதாக, எப்போதும் ஒரே கருத்து. நம்ம ஒரே கருத்தோடு இருக்கோம். ஒரு குடும்பத்தில் ஒரு கருத்து கொடுப்பாங்க, இன்னொரு குடும்பத்திலிருந்து வேறு கருத்து சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு பிளவு மட்டும்தான் வரும், திருவிழா மட்டும்தான் நடக்கும். ஆனால் சண்டை இல்லாமல், சச்சரவு இல்லாமல் மகிழ்ச்சியாக நடக்குமா நடக்காதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரே கருத்தோடு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக மனிதர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று இறைவார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவே நற்செய்தியை பார்க்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் மாறுங்கள் என்று கூறுகின்றார், நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறுகிறார். இந்த நற்செய்தி என்பது, இறைவார்த்தை என்பது அன்பை மட்டும் எடுத்து காட்டுகின்றது. இந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். எனவே தான் இறைவன் இந்த நற்செய்தியை பறைசாற்ற தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார். நீங்கள் மனிதரை பிடிப்பவர்களாக மாற்றுவேன் என்று இறைவார்த்தையின் மூலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே அந்த மனிதரை பிடிப்பவர்களாக மாற்ற கடவுள் அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்து கொண்டார். அன்னை மரியாவை அழைக்கின்றார். அன்னை மரியா அழைத்து, அன்னை மரியா பிறருக்காக முழுமையாக நமக்காக அவருடைய வாழ்க்கையை கொடுக்கின்றார். எனவே அன்னை மரியாவிடம் பிறரன்பு பார்க்கின்ற பொழுது, எலிசபெத் கருவுற்று இருக்கின்ற பொழுது அவரை சந்திக்க ஓடோடி சென்று அவருக்கு சந்தித்த அந்த முதிர்ந்த வயதிலே பலர் அவரை பற்றி தவறுதலாக கூறுவார்கள், குறை கூறுவார்கள். அப்போது நான் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை மரியா சென்று அவருடைய அன்பை அவருக்கு கொடுக்கின்றார். அந்த கானா ஒரு திருமணத்திலே அன்னை மரியா திராட்சை ரசம் தீர்ந்துவிட்ட போது அந்த குடும்பத்தை பிறர் குறை கூறுவார்கள் என்று கூறுகின்ற போது அன்பின் மூலமாக, பிறர் அன்பின் மூலமாக, அந்த குடும்பத்தில் உள்ள அன்பின் மூலமாக தன்னுடைய மகனிடம் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, எனவே ஏதாவது செய்து அந்த குடும்பத்திற்கு நீர் உதவும் என்று கேட்கின்ற பொழுது என்னுடைய நேரம் வரவில்லை அம்மா என்று சொன்னாலும் அன்னை மரியாவுடைய பிறர் அன்பை இறைவன் பார்க்கின்றார். எனவே அங்கு புதுமைகளை செய்கின்றார். இறுதியாக பார்க்கின்ற போது அவருடைய அந்த இறப்பின், அந்த சிலுவையில் இருக்கின்ற பொழுது அவருடைய சீடர்கள் துணையில்லாமல் இருக்கின்ற போது இதோவும் தாய் என்று அன்னை மரியாவை பிறர் அன்பின் மூலமாக முழுமையாக கொடுக்கின்றார். இது இயேசுவில் பிரியமானவர்கள். எனவே இறைவார்த்தையின் மூலமாக ஏற்றத்தாழ்வு வார்த்தைகளை அடுக்கி பேசினாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய குடும்பம் எப்போதும் செல்வம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால், நான் சம்பாதித்த பேரும் புகழும் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஒரே வழி பிறர் அன்பு. இந்த பிறர் அன்பு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது எவராலும் அசைக்க முடியாது. எனவே என்னுடைய குடும்பம் எதன் மீது கட்டப்பட்டு இருக்கின்றது? பாறையின் மீது கட்டப்பட்டு இருக்கின்றது. எனவே என்னுடைய குடும்பத்தில் துன்பம் வந்தாலும், நோய் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், எவர் மூலமாக குறை கூறினாலும் என் குடும்பத்தை அசைக்க முடியாது. ஏனென்றால் பிறர் அன்பு, கடவுள் மீது நம்பிக்கை, அன்னை மரியா மீது நம்பிக்கை எப்போது என் குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது ஆசீர்வாதம் மிக்கவர்களாக இருப்பேன். என் குடும்பத்தில் அன்பு இல்லை என்றால், பொருட்கள் மீது, உலகத்தின் மீது நான் ஆசைப்பட்டு இருந்தால் மணன் மீது கட்டின வீட்டிற்கு ஒப்பாவும். எனவே காற்று அடித்தது,
புயல் அடித்தது, அதனுடைய அடித்தளமானது அசைவிட்டு அந்த வீடானது அழிந்து விடுகின்றது. இயேசுவில் பிரியமானவை, எனவே என்னுடைய குடும்பம் எதன் மீது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும்? இறைவார்த்தையின் மீது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு பழைய கதை, பண்ணையாரும் பழைய செருப்பும். பண்ணையாரும் பழைய செருப்பும். ஒரு பெரிய ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் இருக்கிறாரு. அந்த பண்ணையார் ஊரில் போயிட்டுருக்கும் பொழுது மழை வருது. மழை வருகின்ற பொழுது அவருடைய செருப்பு அருந்து விடுகின்றது. உடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து, என் செருப்பு அருந்துடுச்சு, இந்த இடத்துல ஒரு ஓரமாக விட்டுறேன் என்று யார் கேட்குறாரு? பண்ணையார், ஊர்லேயே பெரிய ஆள். அப்போ அந்த ஆள் உடனே, ஐயோ பண்ணையாரே, உங்களுடைய செருப்பு என் வீட்டில் இருக்கிறதுக்கு கொடுத்து வைத்திருக்கணும், தயவு செய்து விட்டுட்டு போங்க, அதை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்று அந்த மனிதர் பண்ணையாருடைய செருப்பை அந்த வீட்டின் அருகாமையிலே வைத்து விட்டார். ஏன்னா பண்ணையார் செருப்பை விட்டுட்டு போனவர் தான் வரவே இல்லை. உடல்நிலை சரியில்லாமல் பண்ணையார் இறந்து விடுகின்றார். உடனே பண்ணையாருடைய அந்த பிணத்தை என்ன பண்ணுற ஊர் மக்கள்லாம் தூக்கிட்டு வரும்போது அதே வீட்டாண்ட மழை பெய்யுது. என்ன பெய்யுது? மழை பெய்யுது. மழை பெய்கின்ற பொழுது அந்த வீட்டிடம் வந்து கேட்குறாங்க, இப்படி இந்த பணத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கிறேன், மழை விட்டவுடனே நாங்கள் தூக்கிறோம். உடனே அந்த மனுஷன் சொன்னான், பணத்தை எப்படி என் வீட்டு முன்னாடி வைப்ப, தயவு செய்து ஏடு ஏடு, இந்த பணம் இங்கே இருக்கவே கூடாது என்று சொன்னாராம். எனவே பண்ணையாருடைய செருப்புக்கு கிடைத்த மரியாதை பண்ணையாருடைய உடலுக்கு கிடைக்கவில்லை. எனவே தான் கவிதை கூறுகின்றது, பணக்காரனுடைய நாய் ஒன்று இறக்கின்ற பொழுது பலர்கள் வந்து துக்கம் கொண்டாடுவார்கள். பணக்காரருடைய நாய் இறக்கின்ற பொழுது பலர் வந்து துக்கம் கொண்டாடுவார்கள். ஆனால் அந்த பணக்காரனை இறக்கின்ற பொழுது ஒரு நாயும் வந்து துக்கம் கொண்டாடு என்று ஒரு கவிதை இருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையில் எதை சேர்த்து வைக்கின்றோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அன்னை மரியா பிறரன்பை சேர்த்து வைத்தார், இறைவனுக்காக முழுமையாக தன்னையே கொடுத்தார். எனவே இறைவன் இவ்வாறு நம் அனைவரும் வணக்கத்தை கொடுக்கின்ற அளவுக்கு இறைவன் அவரை உயர்த்திருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நான் எதை சேர்த்து வைக்கப் போகின்றேன், பிறர் அன்பா அல்லது பொருளா என்று சிந்தித்தவர்களாக என்னுடைய அருளை வேண்டி மன்றாடுவோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை.